Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சோயா சங்க்ஸ் கபாப், மீல் மேக்கர் கட்லெட்னு சொல்லலாம். இது வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு அருமையான ஸ்டார்டர் டிஷ்ஷுங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நான்வெஜ் பிரியர்கள் நான்வெஜ் மிஸ் பண்ணுற சமயம் இந்த சோயா சங்க்ஸ் கபாப் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் டிஷ்ஷாக இருக்கும். அப்படியே நம்மளுக்கு ஒரு மட்டன் சிக்கன் டிஷ்ஷை சாப்பிட்ட மாதிரியே தாங்க இருக்கும். நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோட, மேலே கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக, உள்ள சாஃப்டாக, ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஒரு அருமையான டிஷ் இது. செய்கிறது ரொம்ப சுலபம். ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வாங்க அருமையான சோயா சங்க்ஸ் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நல்ல ஒரு ஃபுல் கப்புக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிக்கணும். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் கொதிக்கிறதுக்கு வைப்போம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா இந்த சுடு தண்ணியில் இந்த சோயா சங்க்ஸ் ஊறணும். ஒரு 15 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு, அந்த இதில் தண்ணி உறிஞ்சிருக்கும், அதை நல்லா புழிஞ்செடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நல்லா கபாப் பண்ணலாம். தண்ணி நல்லா புழிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இதுக்கு மெயின். அடுத்தது இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி. அடுத்தது ஒரு 6-7 பல் பூண்டு. இது நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்தது நம்ம ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸை இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துடலாம். இதுவும் நல்லா இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சிடணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துடலாங்க. நல்லா பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை 1 கப்பு. இது கூட நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதில் சீரகம், மிளகு எல்லாம் வறுத்து பிடிச்ச மல்லித்தூள். இது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா ஈவனாக எல்லா சைடும் இந்த மசாலா பொடியெல்லாம் கலந்து விடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இந்த மைதா சேர்க்கும் போது தான் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து விட்டுறலாங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்திருந்தோம்னா இந்த அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். சப்போஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து பிசையும் போது தான் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகும். நல்லா உருண்டை பிடிக்க வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். உடையாமல் உதிராமல் அழகாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வருது. ஸோ கரெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட் ஷேப்புக்கு இதை ரெடி பண்ணிடலாங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்து நல்லா இப்படி உள்ளங்கையில் தட்டிட்டு இப்படி சுற்றிலும் நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா அழகாக ஈவனாக நம்மளுக்கு கட்லெட் ஷேப் வந்தாச்சு. இதே சைஸ்லேயே மற்ற எல்லா கட்லெட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒன்ஸ் எல்லா கட்லெட்டும் ஈவனாக ஒரே மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு வைடாக நல்ல ஒரு ஃப்ளாட் பாட்டம் பேன் வச்சாச்சுங்க. நல்ல ஒரு அகலமாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் அடிச்சிருக்கேன். இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நல்ல ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டாச்சு. இந்த எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா இப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கபாபுகளை எடுத்து அடுக்கி விட்டுடலாம்.
கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி அடுக்குனோம்னா நம்மளுக்கு திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம அடிக்க விட்டு உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க. பாருங்கள், உடையாமல் அழகாக நம்மளுக்கு திருப்ப வருது. இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டு மறுபடியும் நல்ல ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆக விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க, சுவையான சோயா சங்க்ஸ் கபாப் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி இது. நல்ல ஒரு ஈவினிங் சமயம் டீயோட இந்த சோயா சங்க்ஸ் கபாப் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு டொமேட்டோ கெச்சப் அல்லது ஒரு க்ரீன் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு அருமையான ஸ்டார்டர் டிஷ். நான்வெஜ் பிரியர்களுக்கு நான்வெஜ் இல்லாத சமயத்தில் இது நல்ல ஒரு அல்டர்னேட்டிவ் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல மசாலா ஃப்ளேவரோடு நம்மளுக்கு அப்படியே ஒரு சிக்கன் மட்டன் டிஷ்ஷை சாப்பிட்ட மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருக்கும் இது செய்யும்போது. ஸோ ஒரு அருமையான டிஷ் இது. நல்ல ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.